ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம கோயில் திருவிழா நடக்குதுல்ல. இன்றைக்கி ரிஷப வாகனம் செம்ம சூப்பராக இருக்கும். அதையும் பார்த்துட்டு நம்ம மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே நம்ம திருவிழாவை பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது, 41 பொருட்கள் போட்டு சத்து மாவு இருக்குது, கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது, நிலங்கு மாவு இருக்குது, சின்ன வெங்காயம், தாளிப்பு வடகை இருக்குது, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பவுடர் இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். வாங்க, இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். நைட்டு 10 மணிக்கு போக போகிறோம். நம்ம வீட்டிலேருந்து 2 நிமிஷம் தான் ஆகும். 11:30 மணிக்கு தான் பூஜையை ஆரம்பிக்கும். ரிஷப வாகனம் செம்மையாக இருக்கும். என் கூட நீங்களும் சாமியும் கும்பிடுங்க, அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ மணி 10 தானே ஆகுது. அதனால் எல்லாம் இதுதான் ரொம்ப பயமாக இருந்தது. ஒருத்தவங்கள படுக்க வச்சுட்டு கை கால் வாயில் வயிற்றில் முள்ளங்கியை வச்சு கட் பண்ண சொல்கிறாங்க. கண்ணில் கட்டிடுறாங்க. கையில் கத்தி இருக்குது. ஃபஸ்ட்டு கண்ணை கட்டிட்டு எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு டச் பண்ணி காட்டுறாங்க. அவர் நல்லா கத்தியை சுற்றிட்டு ஒன்று ஒன்றா வெட்டுறாரு. பார்க்கவே பயமாக இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக அவங்க அதே போல் வெட்டிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பழக்கம். அப்பப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒன்றும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சிலம்பம் மாரி எல்லாம் நிறைய விஷயம் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல டைம் பாஸாக இருந்தது. பசங்களும் சின்னவன் பெரியவன் 2 பேரையுமே கூப்பிட்டு போயிருந்தேன்னா நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப தூரம்னா பரவாயில்ல, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கா. அதனால் கண்டிப்பாக சில விஷயத்துக்கு போக முடியலன்னா கூட முக்கியமான ஃபங்க்ஷனுக்கெலாம் திருவிழா அப்போ போயிடணும். அதனால் ஃபஸ்ட்டில் நான் காலையில் மட்டும் போவேன். அம்மா இருக்கும்போது சாயங்காலமும் போவேன். இப்போ நான் அம்மா இல்லாதனால பசங்களும் சாயங்காலம் டியூஷன் போயிட்டு வந்துடும். டயர்டாக இருக்குமா, அதனால் போக முடியாது. அதனால் முக்கியமான இந்த ரிஷப வாகனத்துக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நம்ம போனோம். செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் பார்த்துட்டே வரீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா இந்த பாருங்கள், இந்த கையில் இருக்கிறத கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு இருக்கும், வயிற்றில் இருக்கும். டக்குன்னு கட் பண்ணிவிட்டு ஒரு கலை பேரும் ஒன்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக யாரா தெரிஞ்சால் சொல்லுங்கள். தெரியாதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன். ஓகேவா? சூப்பராக இருக்குது. ஒன்றும் ரொம்ப பிடிச்சிருந்தது.
இப்போ டைம் ஆயிடுச்சு, பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க. பாருங்கள், கூட்டம் அதிகமாகிடுச்சு. அப்படியே பொறுமையாக பாருங்கள். தீபார்த்தனை காட்டுவாங்க. சாமியெல்லாம் சூப்பராக பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேவா?
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கா நம்ம திருவிழாவுக்கு போயிட்டு வந்ததே 2:30 மணிக்கு தான் ஆச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சமைக்கிறதுனே தெரில, சிம்பிளாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடி நம்ம வந்து கருணக்கிழங்கு முருங்கைக்கீரைலாம் வாங்கி வச்சுருந்தோம். சரின்ட்டு கருணக்கிழங்கு வறுத்துட்டு முருங்கைக்கீரை பருப்பு போட்டு சும்மா அப்படியே மசியல் மாரி வச்சுட்டு பீட்ரூட் பொரிச்சிக்கலான்ட்டு. வேறு காய் இல்லை, ஏன்னா எந்திரிச்சதே இன்றைக்கி லேட்டாக தான் நான் எந்திரிச்சேன். ஓகேவா? அதனால் இதில் பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதை தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அந்த பருப்பை எடுத்து ஒரு 2-3 தடவை கழுவிட்டு மஞ்சத்தூள், பூண்டு, தக்காளி மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு வேக போட்டிருக்கேன். உப்பு மட்டும் போடணும், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு சிம்பிளாக பண்ணிக்கலான்ட்டு டயர்டாக இருக்குது. ஏன்னா லேட்டாக தானே வந்தோம். எந்திரிச்சதே இன்றைக்கி லேட்டு தான். காலைல பூஜை கூட பண்ணல, இன்றைக்கி வேலைக்கிழமை. சரி, சாயங்காலமாக பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு தண்ணி காயுது. சிம்பிள் சமையல் தான், என்ன சமைக்கிறதுனே தெரியல. அதனால் சரி இருக்கிற காயை வச்சு பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு. சரியா? இப்போ பருப்புக்கு வந்து குக்கரை மூடிடலாம். கருணக்கிழங்கு வேகட்டும். நான் அதுக்குள்ளே பீட்ரூட் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் இன்றைக்கி எந்திரிச்ச உடனே பழைய கஞ்சி இருந்தது பசங்களுக்கு, பழைய சாப்பாடு. அதை வந்து கரைச்சி கொடுத்துட்டேன். பெரியவன் வந்து ட்ராயிங் கிளாஸ் போயிட்டான். சின்னவன் தூங்குறான். மணி வந்து 11 மணி ஆகுது, தூங்குறான். அவங்க அப்பா மேலே ஒரு வேலைக்கு போயிட்டாரு. இப்போ வந்து கருணக்கிழங்கு வேகட்டும். அரிசி தண்ணி காஞ்ச பிறகு தான் போடணும். பருப்பும் வேகட்டும். நான் அதுக்குள்ளே பீட்ரூட் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? டக்குன்னு செஞ்சிடணும். ஒரு நேரத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது கடன்னு நம்மளுக்கு வேலையாகிடும். இந்த சமைக்கிற வேலையே ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் போது அந்த சுறுசுறுப்பு போகாது. அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? நம்மளுக்கு பருப்பும் வெந்துருச்சு, கருணக்கிழங்கும் வெந்துருச்சு. அரிசி கழுவி போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு பக்கம் பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், பொரியல் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பச்சை மிளகாவும் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா பாதி ஹீட் ஆனோடனே சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் நிறைய இம்யூனிட்டி பவர் இருக்குது. இந்த முருங்கைக்கீரை எவ்வளோ தெரியுமா? 40 ரூபா. சொன்னால் நம்புவீங்களா? 4 இனுக்கு கூட இல்லைங்க, வெறும் குச்சி தான். இப்போ நம்ம வாங்கிட்டு வரோம் பாருங்க, அந்த முருங்கைக்கீரை. அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு ஆசை இருக்காது, கொஞ்சமாக எடுத்து நான் பொரியல் பண்ணிப்பேன். எனக்கு முருங்கைக்கீரைனா ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருந்தது திருவிழா. ஃபஸ்ட்லாம் வந்து அம்மா இருக்கும்போது 2 வேலையுமே போவோம். இப்போ அம்மா இல்லாதனால நான் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். திருவிழா சூப்பராக இருந்தது. 15 நாள் திருவிழா, சித்திரை திருவிழா. பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 2 நிமிஷம்தான் ஆகும் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு. இருந்தாலும் ஃபஸ்ட்டெல்லாம் 2 வேலை போவேன் நான் அம்மா இருக்கும் போதெல்லாம். இப்போல்லாம் போக முடிய மாட்டுது. ஏன்னா வந்து சாயங்கால நேரத்தில் வேலை இருக்குது, ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. பசங்களும் டியூஷனுக்கு போயிட்டு வந்துடுவாங்க, நம்மளால் போக முடியாது. அதனால் காலையில் மட்டும் போயிடுறது. முக்கியமான இந்தமாரி ரிஷப வாகனத்துக்கு, தேருக்கு, அதுக்கப்புறம் திருக்கல்யாணத்துக்கெல்லாம் முக்கியமானதுக்கு மட்டும் நைட்டானால் போகிறது. தேர் வந்து சனிக்கிழமை. கீரையை மூடி வச்சிடலாம், வேகட்டும். சூப்பராக இருந்தது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நானே என் பெரிய பிள்ளை, என் சின்ன பிள்ளை தான் போயிருந்தோம். செம்ம கூட்டம். டான்ஸு, பரதநாட்டியம், அந்த இதுவெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. பெரியவன் மட்டும் டியூஷன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு 12:30க்கே வந்துட்டான், பூஜை முடிஞ்சோடனே. நாங்கள் வந்து சாமியெல்லாம் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து வாகனத்தில் கட்டின பிறகு நான் வந்து ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வந்தேன். ஏன்னா வந்ததே 2:30 மணி. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வீட்டாண்ட வரும்போது நான் கண்டிப்பாக தூங்கிடுவேன். உப்பு சேர்த்துக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்,
அங்கேயே அர்ச்சனை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்தது. அலங்காரம்லாம் பார்த்திங்களா, சாயங்காலம் ஒரு அலங்காரம், காலையில் ஒரு அலங்காரம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் டைம் இருந்தால் நம்ம போகலாம். நம்ம பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம போக முடியுமா? கிடைக்கும் போது தான் போவேன். அதனால காலையில் ஒரு ஷிஃப்ட்டு போயிடுவேன். இன்றைக்கி பாருங்கள், நைட்டு நேற்று போனேன், இன்றைக்கி போக முடியல. காலைல லேட்டாக தான் இருந்துச்சேன்னா அதனால். இப்போ ஒரு பக்கம் வந்து கருணக்கிழங்கு நம்ம அவிச்சு எடுத்தோம்லாம், அதுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் லெமன். ஏன்னா இப்போ வர கருணக்கிழங்கெல்லாம் அரிக்குது. போன வாரத்தில் அப்படி தான் வாங்கிட்டு வந்து செஞ்சேன் பாருங்க. லெமன் தண்ணி ஊற்றினேன், அப்போ கூட அரிப்பு. அதனால் கொஞ்சம் லெமன் தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் பரட்டி வச்சிடறேன் உப்பு போட்டு. அதுக்குள்ளே பீட்ரூட்டும் வேகட்டும், கீரையும் வேகட்டும். சாதம் வந்து மலர்ந்துருச்சு, இங்கே பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும் சாதம். இந்த அரிசி கப்புன்னு வெந்துடுது. கீரை பார்த்திங்கன்னா சட்டுன்னு அப்படியே மலர்ந்துருச்சுங்க. சூப்பராக ஒரு 2 செகண்ட்லேயே மலர்ந்துருச்சு. அப்போனா இந்த கீரை நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வந்து நல்லா ஒரு 90% வேக வச்சேன், ரொம்ப குழைய வைக்கல. அந்த பருப்பு தண்ணியிலையும் அந்த கீரை தண்ணியிலையும் அந்த சாறுலேயே சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும், நம்ம தாளி போடணும். ஓகேவா? ஒரு 5-6 சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொஞ்சம் மஞ்சள்தூள் மட்டும் போட்டு வேக வச்சேன். இப்போ வந்து சும்மா சிம்பிளாக பூண்டு தாளித்து நசுக்கி தாளிச்சிக்கலாம். பீட்ரூட்டும் பாதி வெந்துருச்சு. கொஞ்சம் தேங்காய் தூள் தான் சேர்க்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே காய்க்கார் வந்துட்டாரா. பீட்ரூட் இது கேரட் இருந்தது, கேரட்டும் பச்சை மிளகாய் இல்லை. சின்னவர் இப்போ தான் எந்திரிச்சார், கரெக்டாக வந்தார் பாருங்க. அதனால தான் நான் பருப்பும் கருணக்கிழங்கும் வெந்துருச்சு, டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு கருணக்கிழங்க நான் வடிகட்டி வச்சுட்டு போயிட்டேன். ஒரு 2 செகண்ட் முன்ன பின்ன இருக்கும், நம்ம விட்டு போயிட்டோன்னா என்ன பண்ணுறது? அதனால் இல்லைன்னா சின்ன இருந்தால் கூட நான் ஆஃப் பண்ண சொன்னால் கூட ஆஃப் பண்ணிவிடுவான். லாஸ்ட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் ரசம் இருக்குது, நேற்று ரசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு போட்டு தாளிப்பு. முருங்கைக்கீரை ரெடி, பருப்பு போட்டு. வெயில் நல்லா வச்சு செய்யுது. அக்னி அன்னைக்கு ஒரு நல்லா இருட்டி வந்தது. அதுமாரி ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் பெஞ்சால் கூட நம்ம ஒரு அளவுக்கு தப்பிச்சிடுவோம். அப்படியே பொதன்னு ஊற்றுது. அதனால் கொஞ்சமாச்சும் மோர் தான் கலக்க போகிறேன் இன்றைக்கி. மோரை கலக்கிட்டு கொஞ்சம் குடித்தாதான் சரிப்பட்டு வரும். இப்போ நம்ம கருணக்கிழங்கு வறுத்துக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் தேங்காய் துருவி போடணும், காய் வேகட்டும். ஓகேவா? நம்மளுக்கு கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பீட்ரூட்டுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், ரெடி ஆயிடுச்சு. மாம்பழம் இருக்குது, கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாம்பழம் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, அது ஃபஸ்ட்டு நாள் கட் பண்ணும்போது இனிப்பு இல்லை. 2வது நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னா 2வது நாள் வெளியவே வச்சுருந்தேன் பாருங்கள், சூப்பராக இனிப்பாக இருந்தது. அதனால் திருப்பி வந்து ஒரு 2 கிலோ மாம்பழம் வாங்கியிருக்கேன். இருங்க உங்ககிட்ட காட்டுறேன். அப்படியே கல் மாரி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதை பார்த்து நம்ம இங்கேயே வந்து வெளியே வச்சே சாப்பிட்டுடலாம். உள்ளே வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து இருக்காது, இனிப்பு தன்மை அவ்வளோவா இருக்காது. அதனால் தேவையானது வாங்கிக்கலான்ட்டு அவர்கிட்ட சொன்னால் போதும், ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும்ல. எப்படியாச்சும் ஒரு 5-6 பழமாச்சு வேஸ்ட் ஆகிடும். எனக்கு கொலன்னு இருந்தால் பிடிக்காது, பசங்களுக்கும் பிடிக்காது, அவரும் சாப்பிட மாட்டார்.
சாப்பிட்டா எங்கள் மாமியார் நல்ல மாம்பழத்தையே நல்லா அந்த காம்பு பகுதியை நல்லா நசுக்கிட்டு காம்பு பகுதியை ஓட்டை போட்டு அப்படியே உறிஞ்சி சாப்பிடுவாங்க. எனக்கு அந்தமாரி பிடிக்காது. கல் மாரி இருக்கணும். பப்பாளியும் சரி, வாழைப்பழமும் சரி, இந்த மாம்பழமும் சரி, அதேமாரி தான் பசங்களுக்கும் அவருக்கும். அதனால் கொஞ்சம் வாழைப்பழத்தெல்லாம் கொஞ்சம் காயாகவே வாங்கிட்டு வந்து கொடியில் போட்டு விட்ருவேன், நல்லா பழுத்துரும். இந்த மாம்பழம் சீசன் எங்கள் பசங்க எப்படி பப்பாளி சாப்பிட ஆரம்பித்தானுங்க. இந்த மாம்பழ சீசன் முடிஞ்சோடனே பப்பாளி வந்தது பாருங்கள், அப்படியே அந்த பப்பாளியை கொடுத்து அப்படியே பப்பாளி சாப்பிட்டுச்சுங்க. இல்லைன்னா சாப்பிடாதுங்க. இப்போ இருக்க பசங்களாம் எங்கே பப்பாளி சாப்பிடுதுங்க, சாப்பிட மாட்டுதுங்க, காயே சாப்பிட மாட்டுதுங்க. எங்கள் வீட்டிலலாம் காய் சாப்பிடுங்கன்னு சொல்லவே தேவையில்ல. என் பெரியவெல்லாம் சாப்பிட்ருவான். இப்போ அவருக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குப்பா, சாப்பிடுப்பா அப்படின்னு தாஜா பண்ணி கொடுக்குறது. கருணக்கிழங்கு விலை தான், அது இல்லாமல் நம்ம நினச்சபடி கிடைக்க மாட்டுது. போன வாரம் கீரை வாங்க போயிருந்தேன் டி நகருக்கு. அப்போ வாங்கிட்டு வந்தேன் ஒரு 1/2 கிலோ. அந்த கருணக்கிழங்கு தான் இப்போ கொஞ்சம் பழசாக இருந்தால் தான் அந்த மெத்து மெத்துன்னு இருக்கும், மாவு மாரி இருக்கும். அதேமாரி கட் பண்ணும் போதே நம்மளுக்கு நல்லா துண்டாக பாதி கட் பண்ணுவோம், அப்படியே உடஞ்சிட்டு வந்துடும். அந்த கருணக்கிழங்கெல்லாம் நான் ஒரு ஆவி தான் வறுத்திங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்கும். இந்த பீட்ரூட்டு ரெடி ஆயிடுச்சு. இனி சிம்பிள் சமையல் தான். நான் காராமணி பயிரும் எதுவும் ஊற வைக்கல. இன்றைக்கி வேலைக்கிழமை இருந்தாலும் நம்மளால் போக முடியாது. பக்கத்தில் தான் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் சோம்பல். அதனால் அந்தமாரி இருக்கும்போது வெயில் வேறு, இன்றைக்கி துணி வேறு போட்டுட்டேன். என் சுடிதார் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ சட்டைங்கள்லாம் துவைச்சேன் கையில். அதுக்கப்புறம் துணி காய போட்டு வந்தாவே அப்படியே டயர்டாகிடுது. ஆனால் காலையில் எந்திரிக்கிறோம் பாருங்கள், அப்போ 7 மணிக்கெல்லாம் துணி போட்டுருவேன். டக்குன்னு ஸ்கூலுக்கு போனோடனே காய போட்டுருவேன். இல்லைன்னா இப்போல்லாம் என்ன பண்ணிடுறது, 7:30க்கெலாம் போய் காய போட்டு வந்துடுறது. அந்த சைடு போட மாட்டேன். வெயில் பக்கம் எங்கள் பக்கத்தில் எங்கள் பால்கனிக்கு வெயிலும் அடிக்கக்கூடாது, மழை தண்ணியும் சாரல் வரக்கூடாதுன்ட்டு இவர் தகரம் மாதிரி போட்டிருக்காரு. அதனால் அந்த தகரத்து கீழே போட்டோன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் நம்ம வீடு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், ஒரு அளவுக்கு சில்லுன்னு இருக்கும். இப்போ என்னென்னா அந்த செடிக்கெல்லாம் பச்சை வேலை போடுவாங்க தெரியுமா, அது கொஞ்சம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்காரு. அதனால் அவ்வளோ வெயில் இல்லை. இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிற வீட்டில் வெயிலும் நல்லா தெரியும், மழை பெஞ்சாலும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அந்தமாரி வீடு இது. ஓகேவா? நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் எப்படி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்கூல் இருக்கும் போது தான் 4 மணிக்கு எந்திரிப்பேன். இப்போல்லாம் ஒரு 4:30 4:45 தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சிட்டு நிலங்கு மாவு இருக்குல்ல, அதை பூசிட்டு கொஞ்ச நேரம் செல்லு ஒரு 10 நிமிஷம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு விளக்கெல்லாம் திரியெல்லாம் கிள்ளிட்டு விளக்க ஏற்றுட்டு நம்ம வரத்துக்கு எப்படியும் 5:15 ஆகிடும். இப்போ வேறு நம்மளுக்கு 5:15 5:30க்கெல்லாம் நல்லா விடிஞ்சிருது, பகல் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் சுடு தண்ணியை வச்சு குடிச்சிட்டு மிஷினில் துணியை போட்டுட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருவேன். மிஷினில் துணி ஓடனோடனே டிஃபனையும் செஞ்சுட்டு துணியை காய போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் 8 மணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். 8 மணிக்கு பசங்க வெளியே 8:05க்கெல்லாம் வெளியே ஏறினாங்கன்னா நானும் வெளியே கிளம்பிடுவேன். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்துடுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் 11 சுற்று 15 சுற்று சுற்றிட்டு வருவேன். இப்போ இருக்கிற வேலைக்கு நம்ம 15 சுற்றெல்லாம் சுற்றலைன்னா அப்படியே டயர்டாகிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வேலை கரெக்டாக இருக்குது. காலைல சமையல் வேலை முடிஞ்சுதான் பசங்களை அமிச்சோமா, ஒன்று தைக்கிற வேலை இருக்கோ, ஒன்று இட்லி பொடிக்கு ஏதாவது வறுக்கிற வேலை இருக்கோ, பேக்கிங் வேலை இருக்கோ, இல்லைன்னா கீரை வந்துச்சுன்னா காய போடுற வேலை இருக்கோ. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா கீரைலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5-6 தடவை நல்லா அலசிடணும். அலசி குனிஞ்சு நிமிந்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்பா இடுப்பு அப்படி இருந்தும் நான் கையில் துணி வாஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த குனிஞ்சு எந்திரிச்சு அதை ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாரி இருக்கும்ட்டு, உடல் பயிற்சி பண்ண மாரி.
அது இல்லாமல் எனக்கு பெரும்பாலும் கையில் துவைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து இருக்கிற வேலையில் கையில் துவைக்க முடியாது. இப்போ பசங்களும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, அதனால் அழுக்கு பண்ணுற மாரியும் கிடையாது. அதனால் மிஷினில் கொஞ்சம் லிக்விடை ஊற்றினோமா, கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸ் 2 பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்டில் துணி போடுவேன். அப்போ தான் நம்ம கையில் வாஷ் பண்ண மாரியே இருக்கும். என்னோட சுடிதாரு, புடவைங்க, பசங்க யூனிஃபார்மு, அவரோட ஷர்ட்டு அதெல்லாம் வந்து நான் கையில் தான் துவைப்பேன். அப்படி இருந்துமே அந்த கீரெல்லாம் அலசும் போது பார்த்தீங்கன்னா அப்பா அப்படி இருக்கும். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி விளக்க ஏற்றி பாருங்கள், அப்போ தான் அந்த உணர்வு உங்களுக்கு புரியும். காலையில் எழுந்திரிச்சி அந்த சுறுசுறுப்பு, உங்களுக்கு வேலை எப்படி தான் செய்வீங்களோ, மைண்டு ரிலாக்ஸு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் இருக்காது. அதை உணர்வுனால தான் நான் வந்து அந்த வேலையை கஷ்டம் இல்லாமல் செய்கிறேன். எதுவுமே கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அனுபவிச்சனால தான் சொல்கிறேன், புரியுதா? நம்ம கோயிலுக்கு போக முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம வீட்டில் நான் ஏதோ ஒன்று சர்க்கரையோ பாலோ கருப்பு திராட்சையோ பழம்தான் வச்சு கும்பிடணுன்னு கிடையாது. எது இருக்கோ நம்மளால் முடிஞ்சது வச்சு பிரசாதமாக வச்சு ஒரு விளக்கேற்றி ஒரு 2 ஊதுபத்தி வச்சு தீபார்த்தனை காட்டிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. எப்பயும் செய்கிற வேலையில் இது ஒரு வேலையாக நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நம்ம வீடும் நல்லா பாசிட்டிவாக இருக்கும். கெட்ட அந்த விளக்கு எரிய தான் அந்த கெட்ட இதுவெல்லாம் போய் நல்ல ஒரு எனர்ஜி வரும், நம்மளுக்கும் வரும், நம்ம வீட்டுக்கும் வரும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சது இதுதான். இப்போ இந்த கருணக்கிழங்கு எடுக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்னும் இதே போல் இன்னொரு பேட்ச் போட வேண்டியது இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள் சமையல். அப்படியே ஒரு கதையும் கேட்டாச்சு, நம்ம கோயில் திருவிழாவும் பார்த்தாச்சு. முடிஞ்சால் தேர் இழுக்கிறது காட்டுறேன். அப்புறமேட்டு வந்து திருக்கல்யாணம், அது சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். வீடியோ எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எடுத்து எங்கள் ஊர் திருவிழாவை காட்டுறேன், ஓகேவா? வருஷம் இது போல் தான் இருக்கும். இந்த தடவை பரதநாட்டியம், எப்பயுமே பரதநாட்டியம் ஆடுறது, அதுக்கப்புறம் வந்து பாட்டு பாடுறதெல்லாம் வைப்பாங்க. இந்த தடவை அந்த கம்பி சுற்றுறது, நெருப்பில் அந்த வாயில் கிருஷ்ணாவில் ஊற்றிட்டு பண்ணுறது, இதெல்லாம் வந்து புதுசாக இது பண்ணுறது. அதேமாரி அந்த மீட்டு கொம்பில் சலங்கை வச்சு அதெல்லாம் செம்ம வெயிட்டு. ஆனால் அவங்க சிரிச்சுக்கிட்டா அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. அது ஒரு தொழில், அவங்களுக்கு என்ஜாய் பண்ணி பண்ணும் போது ஒரு வழி தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, அது உண்மையாகவே எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இல்லாமல் இல்லை, ஓகேவா? இப்போ இந்த 2-3 நாளாக சரியாக வீடியோவே போட முடியல. அது இல்லாமல் நிறைய பேர் கொஞ்சமாச்சு லைக்காச்சும் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணாச்சு ஒரு சந்தோஷம் இருக்கும். லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. எனக்கு சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் ஏன் வீடியோஸ் பார்க்குறீங்க, 200 பேர் 300 பேர் பார்க்குறீங்க, அதுவே எனக்கு பெரிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா முன்னை விட கொஞ்சம் டெவலப் தான் ஆகிருக்குது. ஆனால் வந்து லைக்கே பண்ண மாட்டேறீங்க. ஒரு 5 லைக் வர்றதே பெரிய விஷயமா இருக்குது இல்லையா? வீடியோஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ஏதாச்சும் சொன்னாலும் நாங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம், ஓகேவா? இப்போ வந்து கருணக்கிழங்கை எடுத்துடலாம். இப்போ அதே போல் நம்மளோட மூலிகை இட்லி பொடி, சத்து மாவு, கருப்பு உளுந்து கஞ்சி மாவு, வெயிட் லாஸ் பவுட்ரு, அதுக்கப்புறம் நிலங்கு மாவு, சின்ன வெங்காயம், தாளிப்பு வடகம் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. வெப்சைட்டும் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேவா? அதேமாரி வாங்கினவங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இது சொல்லுங்கள், சொன்னால் தான் நம்மளுக்கும் தெரியும், ஓகேவா? பாய்.